2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி 22 தலைப்புகளிலே சங்ககால பொருளாதாரம் ஆளுமை பற்றியும், இரண்டாவது பகுதி 34 தலைப்புகளிலே சமூக கால பொருளாதார ஆளுமை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. முடியாட்சி முதல் குடியாட்சி வரை தமிழர்களுடைய பொருளாதார நிலை குறித்து இருக்கிறது. தமிழர்களுடைய வரலாறு பொருளாதார கால பேழையாகவும், தமிழினத்திலே தமிழர்களுடைய நெடும்பயணத்தில் கலை, இலக்கியம், பண்பாடு, மொழிகளோடு சங்ககால பொருளாதார அறிமுகம், செப்பேடு கால நாணய புழக்கங்கள், அரசர்கள் வெளியிட்ட வணிக வரவுகள், ஆங்கிலேய ஆளுநர்கள் நிதி ஆளுவதிலே ஆதரவு இருந்திருக்கிறது, எதிர்ப்பு என்ற நிலையும் இருந்திருக்கிறது. இரட்டை ஆட்சி, அதாவது மாண்டேகு சென்ஸ்போர்டு அவர்களால் 1920ஆம் ஆண்டு பரிந்துரை செய்யப்பட்டு டிசம்பர் 17ஆம் தேதி முதலாக தமிழ்நாட்டிலே நீதி கட்சி ஆட்சி நடைபெற்ற காலம். அப்பொழுது சட்டமன்றத்தில் நிதிநிலைக்கு பற்றி இப்பொழுது நாம் எப்படி விவாதிக்கிறோமோ அப்படி விவாதம் என்று அப்பொழுதுதான் வந்திருக்கிறது. அப்பொழுது நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கடலூர் சுப்பராயல் ரெட்டியார் அவர்கள்தான் நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த முதலமைச்சரிலிருந்து ஆராய்ந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றிய முதலமைச்சர் காலம் வரை யாரும் செய்யாததை தமிழ் உள்ளவரையும் தமிழர்கள் உள்ளவரையும் நிலைவிலே தக்க அளவுக்கு காலப்பெட்டகத்தை இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது எல்லாருடைய டேபிளிலும் இது வைக்கப்பட்டது. இது சாதாரணமானதாக தயவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதி விடாதீர்கள். இது சாதாரண உழைப்பு அல்ல. இது சங்ககாலத்தில் எப்படி நிதி ஆண்டார்கள் என்பதையெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்காக 234 சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை அவருடைய பாதமலர்களில் வைக்க காணிக்கையாக்குகிறேன். அவருக்கு அவருடைய எண்ணத்தை ஈடேற்றிய பாலமாக இருந்து பணியாற்றிய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம், நான் அவர் குணத்திலே தங்கம் என்கிற காரணத்தினால் நான் தங்கம் என்று சொல்லுகிறேன். அவர்களும் அவருக்கு உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கிய நிதித்துறை செயலாளர் சொல்லேர் உழவர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2030 தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் $1 டிரில்லியன் இலக்கினை எண்ணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது விழிக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை. என்னை கேட்டால் 24 மணியும் குழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவிற்கு வெளிநாட்டு அதிபர்களும் உள்நாட்டு பொருளாதார வல்லுநர்களும் குறிப்பிடுவதைப் போல பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாலை உட்கட்டமைப்பு முதன்மையாக பங்கு வகிக்கிறது. அதனால் பொருளாதார வல்லுநர்கள், IIT பேராசிரியர்கள், எங்கள் துறையை சார்ந்த தலைமை பொறியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து 5/3/2025 ஒரு கருத்தரங்கத்தை நான் நடத்தினேன். அதில் 858 பொறியாளர்கள் நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டது. இது தவிர சாலை பாதுகாப்பு தணிக்கை பயிற்சி, அலுவலர்களுக்கு நிர்வாகத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக பாதுகாப்பான சாலைகள் அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர் இலக்கை அடைய வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை புதிய நுட்பங்களை பயன்படுத்தி பாடுபடும் என இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பாதுகாப்பான சாலைகளை வழங்குவதோடு மட்டுமல்ல, பசுமையான சாலைகளும் அமைத்து வருகிறது. சாலைகளை ஒட்டி மரங்களை நடுவதன் மூலமாக வாகனங்கள் மாசு குறைக்கவும், வெப்பநிலை குறைக்கவும், மண்ணெரிப்பை தடுக்கவும், நீரை சேமிக்க அதன் பலகனை அடைய முடிகிறது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கரத்தால் 5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 8,72,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம், கடந்த 4 ஆண்டுகளிலே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் CMRDP, இதுல 831 கிலோமீட்டர் 6,665 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 489 கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டது. மீதி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடைவெளி சாலையிலிருந்து இருவழிச்சாலைகளாக 2038 கிலோமீட்டர் எடுக்கப்பட்டு அதில் 192 கிலோமீட்டர் பணிகள் இப்பொழுது முடிந்துவிட்டது. ஏனைய பணிகள் நடைபெற இருக்கிறது.
தரைப்பாலங்களை பொறுத்தளவுக்கு 2021 கழக ஆட்சிக்கு வருகிற பொழுது 1281 தரைப்பாலங்கள் இருந்தது. அதில் 1066 பணிகள் முடிவுற்று 131 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 84 பாலங்கள் இந்த நிதியாண்டிலே அது முடிக்கப்படும். தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்றுவது, புதிய ஆற்று பாலங்களை அமைப்பது, குறுகிய பாலங்களை மாற்றி அமைப்பது, புறவழிச்சாலைகளை பாலங்கள் அமைப்பது ஆக கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையின் மூலமாக 1584 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. ரயில்வே பாலங்கள் இந்த ஆட்சிக்கு நாங்கள் பொறுப்பேற்கிற பொழுது 71 ரயில்வே பாலங்கள் பல நிலையிலே இருந்தது. அந்த 71 பாலங்கள் நிலையெடுப்பு மூலமாக காலதாமதம் ஆகிக் கொண்டிருந்தது. அதிலே ஒன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருந்த போலூர் ரயில்வே பாலமும் ஒன்று. சிறப்பு நில அதிகாரியை மாண்பு முதலமைச்சர்கள் 5 பேரை டிஆர்ஓக்கள் தனியாக கொடுத்த அந்த அடிப்படையில் நிலையெடுப்பில் அதிக கவனம் செலுத்தியது. ரயில்வே துறையின் மூலமாக பலமுறை ஒருங்கிணைந்த கூட்டத்தை நடத்திய அடிப்படையில் 36 பணிகள் முடிக்கப்பட்டு 35 பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அந்நில் இந்த 4 ஆண்டு ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில 858 கோடி மதிப்பிலான 25 புதிய ரயில்வே பணிகள் ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தவிர புறவழிச்சாலை பணிகளில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தரமான சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐஆர்சி கேட் இந்தியன் ரோட் காங்கிரஸ் என்கிற விதிமுறையை பயன்படுத்தி 10 தரக்கட்டுப்பாடு கோட்ட பொறியாளர்கள் கள ஆய்வில் முழுவூச்சுடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற பொழுது திடீர் கள ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன். தார்கலையினுடைய தடிமன் கோர்கட்டர் இயந்திரம், தாரின் அடர்த்தியை கண்டுபிடிப்பதற்கு PQI என்கிற இயந்திரம், காங்கிரீட்டுடைய வலிமை, பிரிட்ஜ் கட்டணும் அந்த காங்கிரீட் வலிமை என்ன பார்ப்பதற்கு ரீபவுண்டர் ஹேமர் என்கிற இயந்திரம் ஆகிய இயந்திரங்களை கொண்டு கடந்த 4 ஆண்டுகளில் நானே தள ஆய்வு 62 இடங்களில் எடுத்துவதோடு மட்டுமல்ல, துணை முதலமைச்சரோடு 2 முறை நான் பணம் செய்கிற பொழுது அவரும் நான் இல்லாத பொழுதும் சரி அவருடைய சுற்றுப்பயணத்தில் துறையினுடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி வைத்து தரம் சரியாக இருக்கிறதா பார்த்த விளைவுதான் இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் நெடுஞ்சாலைத்துறையில சிறப்பான பாதை அமைக்கிறார் என்று அவர்கள் கூறுவதும், தோழமை கட்சி நண்பர்களும் ஆளுங்கட்சி நண்பர்களும் தொடர்ந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை சிறப்பாக தரமான சாலைகளை போடுவது என்று தொடர்ந்து இங்கே சொல்லுகிற காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று சாலை பாதுகாப்பு என்பது முக்கியமாகிறது. நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைந்து செயல்படுகிற மூலமாகத்தான் விபத்துக்களை தடுக்க முடியும். இதுவரை 22 மாவட்டங்களில் சாலை பாதுகாப்பு விழிப்பு கூட்டங்களை நடைபெற்றிருக்கிறது. சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேசியதை பார்த்தோம். மேலும்